ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. சேது வந்து தமிழ் சொல்லியுடைய கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ராஜா அவங்க குடும்பமே வருது. சேது அந்த கடையில் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இது சேது இப்படிலாம் மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஐஸ்வர்யா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சேது என்னையா இது, அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்ட்டு கடையிலலாம் வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ! இல்லப்பா, நீங்க நெனைக்கிற மாரியெல்லாம் இல்ல அப்படின்ட்டாங்க. கடையில ஆளுங்க கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. ஆளுங்கள காணோமா, அதுதான்ப்பா நான் நின்னுக்கிட்டு இருந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரியா, சரியான்றாங்க. ஆமா, குழந்தை எப்படி இருக்குன்றாங்க. ஆப்பா, குழந்தை நல்லா இருக்கு. சரியா, இன்னைக்கு நம்ம போலாமா? 4 நாள் ஆச்சுல்ல நீ இருந்துன்றாங்க. இல்லப்பா, இன்னும் 2 நாள் இருந்து குழந்தைக்கு நம்ம பசி ஆத்திட்டு தான்ப்பா குழந்தைய கூட்டிட்டு போ முடியுன்றாங்க. என்னைய சொல்ற சேது? ஆமாப்பான்றாங்க. பாதியிலேயே கூட்டிட்டு போனா குழந்தைக்கு ஏதாச்சும் இதுதான்ப்பா உடம்பு சரியில்லாதான்ப்பா போகுன்றாங்க. சரி, குழந்தைய மட்டும் பார்த்துட்டு போலாம். குழந்தை எங்க இருக்கு? குழந்தையப்பா உள்ளார இருக்கு. என்னப்பா உள்ளே இருக்கியா? அ நீ இங்க பந்தல் போட்டு இங்க தானே தங்குறேன்னு சொன்னா. அதுவாப்பா, நைட்டு மழை வந்து ரொம்ப இதா போயிடுச்சுப்பா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப நானும் உள்ளதான்ப்பா இருந்தேனோனே ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. சாவித்திரி ரொம்ப நக்கலா பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா குழந்தைய பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு வருவாங்க தமிழ்செல்வி. தூக்கிட்டு வந்தோனே ராஜாங்க தூக்கி கொஞ்சுறாங்க. "பேராண்டி எப்படியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேத்தியுமே கொஞ்சிட்டு இருப்பாங்க. "உள்ள வாங்கய்யா." "இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்ன்ட்டு" சேது போட்ட குடிசையில எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு ஒரு மாரி ஃபீல் ஆகுது தமிழ்செல்வி குடும்பத்துக்கு. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.